தக்காளிக்காடு vs சோமவேல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரமேஷ், ஸ்ட்ரைக்ல நிவேந்தன். ஃபர்ஸ்ட் பாலே லெக்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4ங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 அடிச்சிருக்காரு நிவேந்தன். நல்ல பேட்ஸ்மேன் நிவேந்தன். ஃபர்ஸ்ட் பாலே லெக்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்லங்க செம்ம ஷாட்டு. அங்க மிஸ் செய்யப்பட்டு ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. இப்ப ஸ்ட்ரைட்லங்க செம்ம ஷாட்டு. அங்க மிஸ் செய்யப்பட்டு நல்ல பேட்டிங் நிவேந்தன். ஒரு தரமான பேட்ஸ்மேன் இவரு. போத்த முறையில நாளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த சைடு கொஞ்சம் கண்டிஷன் போயிரும் நினைக்கிறேன். போயிடுச்சு. 3 பாலை பிடிச்சி 4 6 4. மொதல் 3 பால்லயே 14 அடிச்சிட்டாரு நிவேந்தன். நல்ல பேட்டிங். போத்த முறையில நாளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த சைடு கொஞ்சம் கண்டிஷன் போயிரும் நினைக்கிறேன். போத்தம்ல முயற்சி படல மட்டையில டாட் பால். லெக்ல அடிக்க பார்த்தாரு, பேட்ல படல. ஒரு டாட் பால். மீண்டும் டாட் பாலாக அமைக்கின்றார். குட் கம்பேக். நல்ல பவுலிங், நல்ல வேரியேஷன் வேற. அதுல செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் ஹரிஷ், ஸ்ட்ரைக்ல நவீன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஷாட். நல்ல ஃபீல்டுங்க ரமேஷ். நல்ல யாக்கருங்க. பிளாக் கோல்ல போட்டு சொருவி இருக்காரு. டாட் பால் சிங்கிள் ஓடல. நான் சிங்கிள் ஓடிப்பாங்க நினைச்சேன், ஓடல. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க முயற்சி. பேட்ல நிக்க இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல பவுலிங். லாங்கால் அடிக்க முயற்சி, சரியா படல. இந்த கிரவுண்டுக்கு 1 2 ஆகிறது ரொம்ப ஈஸி. அதனால அடிக்க முயற்சி. நல்ல ட்ரை போச்சா. முயற்சி. நல்ல ட்ரை போச்சா. 4 போச்சு. மிஸ்கிட்டா இருந்தாலும் அது ஒரு 4 போயிருக்கு. நல்ல பேட்டிங் நிவேந்தன். ஃபுல் டாஸ். கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட். இதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ரன். விக்கெட் எதுனா விடல. தேர்ட் ஓவர் போட ரமேஷ் 2 நிவேந்தன். நல்ல பேட்டர். ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. 4 6 மட்டையில் அடிச்சிருக்கு. எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்பீல். இந்த மட்டையில பட்டா இல்ல. நல்லா அடிச்சிருக்காரு. சரியா கவர் பண்ண முடியல. வெயில்.
வீடியோ சரியாக கவர் பண்ணலண்ணா. ஏதோ தடுமாற்றம். அதான் சொன்னேன், ஈஸியாக 2 ஓடிடுவாங்க. ஒன்னெல்லாம் ஈஸியாக 2 ஓடலாம். இங்கே மிஸ் ஃபீல்லாம் பண்ணா தூக்கி அடிச்சிட்டாருங்க. 4 6 குயிக்கான எடுக்கப்பட்ட 2 கைக்கு போனாலே 2 ஓடிடலாம். லெக்ல தூக்கி அடிச்சிருக்காரு மறுபடியும். லெக்ல தூக்கி அடிச்சிருக்காரு மறுபடியும். கொஞ்சம் கிரவுண்ட்ல அப்படி இப்படிதாங்க இருக்கும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்பீடு அதனால பேட்ல படல. நல்ல கம்பேக் ரமேஷ். நல்ல பவுலிங்க. மேல ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இதோட ஓவர் முடியுது. நல்ல ஸ்கோர் இது இந்த கிரவுண்டுக்கெல்லாம். 3 ஓவர் 33 அடிச்சிருக்காங்க. அடிக்க முயற்சினாரு. போல்டுங்க. அடிக்க முயற்சினாரு. போல்டுங்க. பால் எல்லாம் ஸ்லோ வந்துட்டு விக்கெட் இழக்கிறாங்க ஓமவேல். நிவேந்தன் நல்ல பேட்டிங். விக்கெட் ஆகிட்டு போறாரு. நல்ல பால்றானே. அகல பந்து. கவாஸ்ல நல்ல ஷாட். சிங்கிள். நல்ல பவுலிங்க. மறுபடியும் ஒரு விக்கெட்டு. போல்டு. நல்ல பவுலிங்க. மறுபடியும் ஒரு விக்கெட்டு. போல்டு. சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு ரமணா. அடுத்த பேட்ஸ்மேன் ரோஹித். ஒரு லெஃப்டி. நல்ல யாக்கருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. சூப்பரா வந்து போட்டுட்டு இருக்காரு அந்த டீமுக்கு. அப்ப பேட்ல நிக்கு. ஆனா கையில படல. டாட்டு தான். மீண்டும் மீண்டும் டாட் பாலாக அமைக்கின்றார். தப்பான பால் போடுறாரா. ஒரு பால் தான் போட போறேன். அடிக்க முயற்சி. நல்ல ட்ரைங்க. மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு தடுப்பு பண்ணி. 4 ஓவருக்கு 37. நல்ல ஓவருங்க இந்த ஓவர் ரமணா போட்டது. முக்கியமான 2 விக்கெட்டையும் எடுத்து சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. நெக்ஸ்ட் போலர் ராஜ். அடிக்க பார்த்தாரு. நல்ல முறையில் போடப்பட்ட பந்து ஸ்டிக் மேல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அம்பேரங்க. வைடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்டா உடச்சிட்டாருங்க. ரொம்ப அடிச்சு போட்டாரு. ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல பால் அடிச்சிருந்தா 6 கிளியர் பண்ணிருக்கலாம். பெரிய ஷாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா ஒரு ரன் தான். மறுபடியும் ஒரு வைடு. சூப்பரா வாங்குவாரு மிஸ்டர். ஆஃப்ல அடிக்க முயற்சி. நல்ல பவுலிங். நல்ல லைன் லென்த்தை பிடிச்சி போறாரு. வேரியேஷன் இருக்கு. ஸ்டார்டிங்ல பூஸ்டா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்க ஓமவேல். லோ ஃபுல் டாஸ். நல்ல யாக்கர். லோ ஃபுல் டாஸ் கூட இல்ல. நல்லா போட்டுட்டு இருக்காருங்க ராஜ். லாஸ்ட் 2 ஓவரை இழுத்து பிடிச்சிருக்காங்க தக்காளி காடு. நல்ல கம்பேக் ஓவர் ரெண்டுமே. அடிச்சு போட்டுருக்காரு. நல்ல டேக்கன். விக்கெட்டை இழக்கிறாரு அருணதோட. நல்லதொரு
அடிச்சு சிறந்த போட்டுருக்காரு. முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து Catch. நல்ல டேக்கன். விக்கெட்டை இழக்கிறாரு அருணதோட. நல்லதொரு நல்ல இது வரைக்கும் நல்ல ஓவர் போட்டிருக்காரு ராஜ். உள்ள போட்டிருக்காங்க, வேலை மிஸ் பண்ணிட்டாருங்க. செம்ம ஓவர் இது நல்ல வரைக்கும். முறையில் வீசப்பட்ட பந்து நல்ல பவுலிங். அதுவும் டாட். அணியின் கிரிக்கெட் வீரர் ஞானசேகரன் அவர்களை வருக வருக என மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து செம்ம பாலுங்க, செம்ம பாலு. சிறந்த முறையில் நல்ல லென்த், நல்ல ஃபேஸ் அருண். ஒன் பவுன்ஸ். நிக்கு, ஆனா பாடியில பட்டுச்சு. பந்து டாட். டாட் பால். வரவேற்போம். நல்ல பவுலிங், நல்ல பவுலிங். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து எகைன் ஒரு டாட் பால் நினைக்கிறேன். இல்ல, வைடு கொடுத்துட்டாரு நம்பர். நல்ல டெலிவரிங்க. நல்ல மறுபடியும் லயன் லென்த்லாம் பர்ஃபெக்ட்டா போட்டுட்டு இருக்காருங்க பேக் அருண். டு பேக் நல்ல ஒரு செம்ம பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. மொத பால் ரெட். சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து விக்கெட். ஐயோ, ஒழுக்காடு கலையை காய்ச்சி பிடிச்சத நல்ல விக்கெட்டுங்க. அருண். சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து விக்கெட். ஐயோ, ஒழுக்காடு கலையை காய்ச்சி பிடிச்சத நல்ல விக்கெட்டுங்க. அருண் மாதிரியே பார்த்துட்டு இருந்துட்டேன், சுகுமாரே பார்த்துட்டு நல்ல இருந்தேன். ஒரு நல்ல பவுலிங் அருண் கிட்ட இருந்து. போட்டிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காரு, ஒரு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் ராஜு. நல்ல ஷாட்டுங்க. நேர்த்திசை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஏத்து மோதி அடிச்சாரு. ஃபீல்டிங். ஒரு ரன் தான். நல்ல ஒரு ஓவர் பந்து போட்டு 2 ஏற்றி ரன் தான் கொடுத்துருக்காரு அருண் ஆண்டர்சன். விக்கெட் எடுத்து. ரெண்டாவது ஓவர் போட பரணி. நல்ல ஒரு நல்ல delivery. பவுலிங், ஆனா வைட். நல்ல ஆக்ஷன் இருக்கு அவருக்கு. லைன்ல கொஞ்சம் மிஸ் சூப்பரா பந்து ஆயிருக்கு. போறாரு. Wide. சிறந்த முறையில் பிஸ்கெட் தான், ஆனா அது எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு சிறந்த ஃபீல்டிங் அருண். தடுப்பு. ஓப்பனிங் வந்தாரு ரமேஷ். இப்பதான் ஸ்ட்ரைக்கே வராரு. ரெண்டாவதோட 3வது பால் தான் வராரு. ரொம்ப அடிச்சிட்டாருங்க. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து ரொம்ப wide. அடிச்சிட்டாரு. நல்ல பால் தான், ஆனா ரொம்ப அடிச்சிட்டாரு. இது ஒரு அகல பந்து. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட நான் பந்து ஸ்ட்ரைக்கருக்கு அடிக்க. அங்கே ஒரு சிறந்த நான் ஸ்ட்ரைக்கரோட கழுத்துல போனிச்சு வந்து தடுப்பாளரால் தடுத்திருக்கப்பட்டு நல்ல ஷாட், ஆனா ஒரு ரன் தான். மட்டும் இது வரைக்கும் சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க தரணி. பந்து இது வரைக்கும் தெளிவா போட்டுட்டு இருக்காரு, எந்த மிஸ்டேக்கும் இல்லாம. லோ ஃபுல் டாஸ் விட்டாருங்க, மீண்டும் சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து ஆனா ஓடல. கீப்பர் விட்டாலும் அதை ரன்னாக விடல. நல்ல நல்ல பேக்கப்புங்க. பந்து விராட் பைரவன். லோ ஃபுல் டாஸ் தான், மறுபடியும் விட்டாருங்க லோ ஃபுல் டாஸ். சிறந்த முறையில் மறுபடியும் கீப்பர் கையில. மீண்டும் டாட். டாக் வச்சு சிறந்த முறையில் செம்ம டேக்கனுங்க. டாக் வச்சு
சிறந்த முறையில் செம்ம டேக்கனுங்க நிவேந்தன். நல்ல டேக்கனுங்க. விக்கெட்டுங்க. நல்லது ஒரு பிடிங்க. விக்கெட் இழக்கிறாரு ராஜ். சூப்பரான ஓவர் போட்டிருக்காரு தரணி. அடிக்க மாறிச்சு. ஆனா ஏதோ சவுண்ட் கேட்டு அடிக்க மாறிச்சு. ஆனா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. விக்கெட் கொடுத்துட்டாரு. நல்ல பவுலிங் அருண். அந்த ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா போட்டிருக்காருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் வருண் வந்திருக்காரு. நல்ல பாலுங்க. பயங்கரமான ஃபேஸ். ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஆனா சரியான ஃபேஸ். இது வரைக்கும் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அருண் பவுலிங். செம்ம ஃபேஸுங்க. சேம் லைன் அண்ட் லென்த். கீப்பர் கையை மிரட்டுறாரு. சரியான ஃபேஸ். தொட கூட முடியல. கீப்பருக்கே என் கையை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். உதவிட்டு வராரு. நல்லா மறைக்கும். நல்லா அடிச்சு போட்டாரு. ஆனா ஒரு வைடு போயிட்டு கொஞ்சம் அழுத்திட்டாரு நினைக்கிறேன். அடிக்க முயற்சி. ஆனா சரியா பாடல. அருமையான மேலும் மேலும் ஒரு டாட் பால வச்சிட்டே இருக்காரு அருண். ஒரு டாட். நல்லா பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அருண். அடிக்க முயற்சி. ஆட விட்டாருங்க. அந்த கேட்ச் ரொம்ப கஷ்டம். ரன்னிங் ஃப்ரண்ட்ல போயிட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பிரதீப் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பிரதீப் நீங்க எல்லா சோசியல் மீடியால பாத்துருக்கலாம். ரீசெண்ட் டைம்ல செம்ம ட்ரெண்டிங். அடிச்சு போட்டாரு. எக்ஸ்ட்ராவே ஒரு 3 போட்டுக்காரு. ஆல்ரெடி ஒரு 1 பவுன்ஸ். அதனால நோ பால். இது ஆல்ரெடி ஒரு 1 பவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால இது நோ பால் ஆகுது. நோ பால். ஃப்ரீ ஹிட். நோ பால் இருக்கு. ஃப்ரீ ஹிட் என்ன நல்லா டெலிவரி போட்டுட்டு இருக்காருங்க. திடீர்னு ஒரு ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்றானு பாப்போம். பிரதீப் ஷாட் அடிக்க முயற்சி. ஆஹா 2 பேர்ல ஒரு ஆள் விட்டாங்க. ஃப்ரீ ஹிட் பால் தான். மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஹிட் தான். அதனால பெருசா ஒன்றும் இம்பாக்ட் ஆகாது. ஃப்ரீ ஹிட் கவனிக்கல. இல்ல இருந்தாலும் ஒரு குட் டெலிவரிங்க. லெக் பைஸ்ல பட்டு சிறந்த முறையில் போடப்பட்ட பந்துங்க. சூப்பரா ஓவர் போட்டிருக்காருங்க அருண். 2 ஓவரா அருமையா போட்டிருக்காரு. 3 ஓவருக்கு 11 தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 12க்கு 29. நல்ல பேட்டில் இது. நிவேந்தன் vs பிரதீப். நல்லா எக்ஸைட்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாலே மறைச்சு எங்கேயோ தூக்கி போட்டாருங்க. எங்கேயோ போச்சு. ஃபர்ஸ்டே சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாலே மறைச்சு எங்கேயோ தூக்கி போட்டாருங்க. எங்கேயோ போச்சு. ஃபர்ஸ்டே சொன்னேன் நல்ல பேட்ல இருக்க போகுதுன்னு. சொன்ன மாதிரியே தூக்கி எங்கேயோ அடிச்சிட்டாரு பிரதீப். 11க்கு 23 தான். 2 ஷாட் ஆடாருன்னா மேட்சே மாறிடும் டோட்டலா. மறைச்சு அடிக்க முயற்சி. சரியா பாடல. நினைச்சு 2 இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கா இருந்தா 2 இழுத்துருக்கலாம். சிங்கிள். ஃபுல் டாஸ். மறைச்சு அடிச்சாரு. 6ங்க. மறுபடியும் ஒரு 6 போயிருக்கு. மேட்ச் ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்கு. ஃபுல் டாஸ். மறைச்சு அடிச்சாரு. 6. இந்த ஓவர்ல ஒரு திருப்பு முனை இருக்கு.
9க்கு 16. ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஷார்ட் பால் நேருக்கு நேரா. ஆஹா 4 போச்சுங்க. அதுவும் ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஷார்ட் பால் நேருக்கு நேரா. ஆஹா 4 போச்சுங்க. அதுவும் மேட்ச்ல இன்னும் ஏதோ இருக்கு. 4 பால்ல 2 6 ஒரு 4 ஒரு சிங்கிள். மேட்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அடுத்த ஒரு ஓவர்ல இருந்து நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். கேட்சியா மிஸ் பண்ணிட்டாரு. கேட்சா எத்தனை ரன்னு? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 4 போயிட்டுங்க. அதுவும் கேட்சியா மிஸ் பண்ணிட்டாரு. கேட்சா எத்தனை ரன்னு? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 4 போயிட்டுங்க. அதுவும் ஆஹா 5 பால்ல 21 ஆச்சு. மேட்ச் ரொம்ப டிஃபரெண்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 3 ஓவருக்கு நல்லா குயிக்கா இருந்தாங்க. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தொக்காளி கேட் சைடு போயிட்டு இருக்கு மேட்ச். 7க்கு 8 ஆச்சு. பாலுக்குள்ள 2 வந்துட்டு இந்த பால் அவங்க சிங்கிள் ஆடினாலுமே அடுத்த நியூ பவுலர் தான். மேட்ச் எப்படினாலும் மாறலாம். ஓமவயல் அணியினர்கள் வெற்றி பெறலாம். ஒயிடு போட்டாரு பாலு. இப்பதான் பாலுக்கு பால் ஈக்குவல் ஆயிட்டு. நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆன்ல 2க்கான பெரிய வாய்ப்பு 2க்கு. ஆனா நல்ல ஃபீல்டிங். குயிக்கா எடுத்து அடிச்சிட்டாரு. சிங்கிள். 34. எங்கேயோ போன மேட்சை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க தொக்காளிக்காடு. அடுத்த பவுலர் ரோஹித் வந்திருக்காரு. லெஃப்ட் ஆம் பவுலர். 6க்கு 6 ஆடணும். ஃபுல் டாஸ லாங் ஆன் அடிச்சிருக்காரு. நல்ல டேக்கன் அடிச்சா விட்டாருங்க. 4 ஆகுது. அவங்க மேல அடிச்சு 4ன்ட்டாங்க அவங்களே. அங்க 4 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிட்டாருங்க. லைன்ல இது மாதிரி கொஞ்சம் குருஷியல் டயத்துல மேட்ச் டோட்டலா தொக்காளி சைடு போயிடுச்சு. ஜீவா கொஞ்சம் பார்த்து. ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 11 அடிச்சிருந்தாங்க. அடுத்த 2 ஓவர்ல 29. 3 பால் ஸ்பேர் வச்சு ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்ல. நேரத்தில் அடிக்கப்பட்ட பந்து தடுத்து எடுப்பதற்குள் ஒரு ஓட்டங்கள் எடுத்தால் தொக்காளிக்கல் அணியினர்கள் வெற்றி பெறலாம். 4க்கு 1 பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். எஞ்சியுள்ள 4 பந்துகளில் தூக்கி அடிச்சிருக்காரு பிரதீப். 6ஓட முடிப்பாரா? இல்ல படல அது அவுட்டா 6ஆ? என்ன மட்டையில பட்டு 6ங்க. மட்டையில பட்டாலே 6 தான். 6ஓட முடிச்சிட்டாரு பிரதீப் இந்த மேட்சை. எங்கேயோ இருந்த மேட்சை தொக்காளிக்காடு வின் பண்ணிட்டு போறாங்க. நல்ல பேட்டிங் வருண் மற்றும் பிரதீப்.